வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 3 ஈஸி ஸ்டெப்பில் இறால்ஸ் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இறாலோட உடம்பு பகுதியை 2 விரலில் பிடிச்சிக்கிட்டு தலையை கீழே லைட்டாக அமுத்துனீங்கன்னா தலை தனியாக வரும். இப்போது லைட்டாக இழுத்தா தலை பாடியிலேருந்து செப்பரேட் ஆகிரும். ஸோ அதே மாதிரி எல்லா ப்ரான்ஸையும் ஃபஸ்ட்டு தலையெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஷெல்ஸ் அண்ட் ஹெட்ஸை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் அதை தூக்கி போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஷெல்ஸ் அண்ட் ஹெட்ஸை வச்சு ஒரு அருமையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா இறாலையும் தலையை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் நம்பர் 2, இறாலை வாலோட யூஸ் பண்ணணுன்னா எப்படி க்ளீன் பண்ணணும், வால் இல்லாமல் யூஸ் பண்ணால் எப்படி க்ளீன் பண்ணணும்னு பார்க்கலாம். இறாலை நீங்கள் வாலோட யூஸ் பண்ணணுன்னா வாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முள் மாதிரி ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வாலை 2 விரலில் பிடிச்சிட்டு காலோடு சேர்த்து மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணுங்கள். நம்ம முன்னாடி பிரித்து எடுத்த தலையையும் இப்போ ரிமூவ் பண்ணுற காலோடு சேர்த்து தோலையும் தனித்தனி பவுலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதுக்கு அடுத்து நம்ம சேனலில் வர வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் இறால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை நினச்சிட்ருப்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இது ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் இறால் சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இறாலை வாலும் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு வாலை பிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்த மாதிரி காலோடு சேர்த்து அந்த தோலையும் எடுத்துருங்க. கால் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. நான் முன்னாடி காமிச்ச முள் கையை குத்திராமல் பார்த்துக்குங்க. இப்போது எல்லா இறாலையும் ஃபஸ்ட் ஸ்டெப் தலையை ரிமூவ் பண்ணியாச்சு. 2வது ஸ்டெப் வாலோடு சேர்ந்து காலுன்னு தோல் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இறால் க்ளீன் பண்ணது தனியாக இருக்குது, அதோட தலை தனியாக இருக்குது, அப்புறம் கால் அண்ட் தோல் தனியாக இருக்குது. இப்போது 3வது ஸ்டெப் இறாலுக்குள்ளே இருக்கிற குடல் பகுதியை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன கத்தியால் இறாலோட மேல் பகுதியை கொஞ்சமாக கீறிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு சின்ன நரம்பு மாதிரி இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, அதுதான் இறாலோட குடல். அதை எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா இறாலையும் கட் பண்ணி அதில் உள்ளே இருக்கிற நரம்பு பகுதியை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ண எல்லா இறாலையும் ரன்னிங் வாட்டரில் ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் அழுக்கு எல்லாமே போயிடும். இப்போ உங்கள் இறால் குக் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த க்ளீன் பண்ண இறால்களை வச்சு என்ன மாதிரி சுவையான ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து வர நம்ம சேனல் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். உழவுக்கும் உணவுக்கும் நன்றி.